Hi guys, welcome to another video in LeetCode problem solving series. Previous video என்ன பார்த்துருப்போம்னா 2 sums பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த டுட்டோரியலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா தேர்ட் கொஸ்டின் நம்ம லார்ஜஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்வுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் பார்க்கணும். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசிக்காக அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம ஒரு சப்ஸ்ட்ரிங் எடுக்கணும், ஒரு லார்ஜர் சப்ஸ்ட்ரிங் எடுக்கணும். அந்த சப்ஸ்ட்ரிங்குள்ளே எந்த ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க என்ன இன்புட் கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி பிபி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதோட அவுட்புட் வந்து 3 வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி மட்டும் தான் நம்மளால் இருக்கிறதே லார்ஜர் சப்ஸ்ட்ரிங் வித்வுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ சைஸ் தான் நம்ம ஆக்சுவலி அவுட்புட்டாக கொடுக்கணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்போஸ் ஏபிசிஏ எடுத்தோன்னா 2 ஏ வருது. ஸோ அதனால் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் இருக்குது, அதனால் அதை எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஏபிசி எடுத்துகிட்டு பி எடுத்தோம்னா பி 2 டைம் வருது. ஸோ ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் வருது, ஸோ எடுக்க முடியாது. அண்ட் தென் இந்த இடத்துல பி மட்டும் எடுக்கலாம். பி மட்டும் ஒரே ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் தென் சிபி மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிறதே லார்ஜஸ்ட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் லார்ஜஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்வுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி தான் வருது இல்லையா. ஸோ அதனால தான் அவுட்புட் 3. அண்ட் தென் செகண்ட் எக்ஸாம்பிளில் பிபின்னு இருக்குது. அண்ட் தென் இதோட அவுட்புட் வந்து 1 தான் வரப்போகுது. பிகாஸ் ஒரே ஒரு பி மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுவோம் சப்ஸ்ட்ரிங்காக, எந்த ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸும் இல்லாமல். அண்ட் தென் தேர்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா PWWKEW இருக்கா. ஸோ இதோட அவுட்புட் வந்து 3 சொல்கிறாங்க. நம்ம ஆக்சுவலி எதை ரிட்டர்ன் பண்ண முடியும், WKE இதை தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, the answer is WKE with a length of 3. Note that the answer must be a substring. PWKE is a subsequence and not a substring. அதாவது PWK, அதாவது நம்ம ஒரு வார்த்தையை ஸ்கிப் பண்ணிவிட்டு, அதாவது இதுலேருந்து நம்ம வேர்ட்ஸை பிக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சப்சீக்வன்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, சப்சீக்வன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டபிள்யூ ஸ்கிப் பண்ணிவிட்டு PWKன்னு எடுத்துக்க முடியாது, அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய பெயிண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஒன்று வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். ஏபிசி பிபி, ரைட். ஏபிசி பிபி. ஓகே, அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கெலாம் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 0. ஓகே, கண்ட்ரோல் ++++ 0. ஓகே, 0 1 2 3 4 5 6 and 7. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண பார்க்கலாம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடில் எப்படி பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஃபார் லூப் எழுதுகிறோம். ஸோ ஓகே, ஃபார் லூப் எழுதி டோட்டலாக அது உள்ளே போகலாம். அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம பார்க்குற ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஏ பார்க்குறோமா, ஸோ ஏ எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரிங்கில் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பி பார்க்குறோம். ஸோ பி பார்க்கும்போது அகெயின் அது எஸ்ஸில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதாவது எஸ்ஸில் ஆல்ரெடி பி இருந்துச்சுன்னா அது டபுள் கேரக்டராக வருது இல்லையா. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எஸ்ஸில் ஆல்ரெடி பி இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு லூப் யூஸ். ஓகே, டோட்டலாக இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு டோட்டலாக உள்ளே போகிறதுக்கு ஒரு லூப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் செக் பண்ணுறதுக்கு ஒரு லூப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டோட்டலாக 2 லூப் ஆகிடுச்சு. அண்ட் தென் பி இல்லை நம்ம கேஸில். ஸோ பி தூக்கி உள்ளே போட்டுருக்கோம். அண்ட் தென் சி இருக்கான்னு பார்க்குறோம். எஸ்ஸில் சியும் இல்லை. ஸோ சியும் தூக்கி உள்ளே போட்டாச்சு. அண்ட் தென் அகெயின் ஏ வருது இல்லையா. ஸோ ஏ இருக்கான்னு பார்க்குறோம். ஏ இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அகெயின் ஒரு ஃபார் லூப் எழுதி இந்த ஏவை நம்ம கட் பண்ணிடணும். ஸோ இந்த ஏவை கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஸ்டார்டிங் கேரக்டர் எடுத்துக்கணும். அண்ட் தென் இந்த ஏவை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோட்டலாக நமக்கு 3 ஃபார் லூப் வந்துருக்கு. அண்ட் தென் பி பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணோன்னா டேரெக்டாக எஃபிஷியன்ட் மெத்தடுக்கே போயிடலாம். ஸோ எஃபிஷியன்ட் மெத்தடில் எப்படி இதை பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கிறோம் டீனு. அண்ட் தென் அந்த டிக்ஷனரியில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு கேரக்டரையும் சேவ் பண்ணிக்கிட்டு வரோம் கீயாக. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஏ பார்க்குறோம். ஏவை சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதோட இண்டெக்ஸ் வேல்யூவோ அதுக்கு வேல்யூவாக கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலி லிஸ்ட்டையும் யூஸ் பண்ணி சேவ் பண்ணலாம். பட் ஆனால் லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் நம்ம ரன் பண்ணோன்னா n டைம்ஸ் ரன் ஆகும். பட் ஆனால் டிக்ஷனரி எப்படி இல்லை, கான்ஸ்டன்ட் டைமில் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் பி பார்க்குறோன்னா பியும் எடுத்துகிட்டு வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, பி பார்க்குறோம். பி டியில் இல்லை. அண்ட் தென் அதனால் பி எடுத்துகிட்டு வந்து டியில் சேவ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அதேமாதிரி சி பார்க்குறோம். சியும் டியில் இல்லை. ஸோ அதனால் சி எடுத்துகிட்டு வந்து சேவ் பண்ணியாச்சு.
அண்ட் தென் நம்ம திரும்பி அகைன் ஏ பார்க்குறோம். ஏ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஏ ஆல்ரெடி ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதிலேருந்து இது வரைக்கும் வந்த லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். நம்ம கேஸில் தெரியும். அதை எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா ஸ்டார்டிங் நம்பர், அதாவது இந்த ஏவையும் இந்த ஏவோட சைஸையும் நம்ம மைனஸ் பண்ணாலும் நமக்கு கிடச்சிரும். சாரி, இண்டெக்ஸ் வேல்யூ, இந்த அதாவது ஏவோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ, நம்ம எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஏவை பார்த்தோமோ அந்த இடத்துல இருக்க ஏவோட இண்டெக்ஸ் வேல்யூ, அண்ட் தென் நம்ம செகண்ட் அங்கே ஏவை பார்த்தோமோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ, இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் டோட்டல் லென்த் நமக்கு கிடச்சிரும். இதோட லென்த் 3 நமக்கு கிடச்சிருது இல்லையா. ஸோ அண்ட் தென் இதோட லென்த் நமக்கு கிடச்ச பிறகு நெக்ஸ்ட்டாக வந்து இந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஸ்டார்டிங் பொசிஷனை வந்து பிக்கு கொண்டு வரணும், இந்த ஏவிலேருந்து எடுத்துடணும். ஸோ அதுக்காக ஸ்டார்டிங் பொசிஷன் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பொசிஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 0ல் இருக்கும். அண்ட் தென் இந்த வேரியபிளை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டார்டிங் பொசிஷன் இந்த இண்டெக்ஸில், அதாவது இந்த டிக்ஷனரி வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த டிக்ஷனரி வேரியபிளை வாங்கி இதுக்கு கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து +1 பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அப்படி +1 பண்ணிக்கிட்டோன்னா அதாவது கரண்ட் அந்த பொசிஷன்லேருந்து +1 ஆகிடுது. ஓகே, +1 ஆகிடுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் எடுத்திருக்கோம் இல்லையா. ஓகே, இதெல்லாம் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதோட இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணணும். அதாவது இந்த ஏவோட இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணணும் தெரியணும். ஓகே, அதாவது இதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேல, பிகாஸ் நம்ம இப்போ கரண்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து பிசிஏ இருக்குது, அதில் வந்து ஏ 0th இண்டெக்ஸில் இல்லை 3rd இண்டெக்ஸில் இருக்குது. ஓகேல, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி பி வரும்போது திரும்பி பியோட இண்டெக்ஸ் இங்கே ரிட்டர்ன் பண்ணி, சாரி ஃபர்ஸ்ட்டு சைஸ் கண்டுபிடிச்சிட்டு, சைஸ் வந்து பியோட இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா 1, அண்ட் தென் இப்போ கரண்ட்டில் பார்த்த பியோட இண்டெக்ஸ் 4, ஸோ அதை ரெண்டு மைனஸ் பண்ணால் 3 வரும். ஸோ அந்த மாதிரி அப்படியே சேம் ப்ரொசீஜரில் திரும்பி போகலாம். ஓகே, ஸோ நமக்கு டோட்டல் எத்தனை வேரியபிள் வேணும்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அண்ட் தென் மேக்ஸிமம் லென்த் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அண்ட் தென் கரண்ட் லென்த்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அண்ட் தென் ஒரு டிக்ஷனரி தேவைப்படுது. ஸோ நம்ம டோட்டலாக 4 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஓகே, வேறு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கோடிங்கில் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். அண்ட் தென் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன வேரியபிள்ஸ் சொன்னோம்? ஸ்டார்டிங் பாயிண்ட், மேக்ஸிமம் லென்த், கரண்ட் லென்த் அண்ட் டிக்ஷனரி 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங் பாயிண்ட் SP = 0 வச்சுக்கலாம். அண்ட் தென் கரண்ட் லென்த்துக்கு கரண்ட் லென்த் = 0 வச்சுக்கலாம். ஃபார் ஒன்ஸ் ஒழுங்காக வேரியபிள் நேம் வைக்கலாம். அண்ட் தென் மேக்ஸிமம் லென்த்துக்கு மேக்ஸிமம் லென்த் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு டிக்ஷனரி வேணும் இல்லையா. ஸோ D = டிக்ஷனரி. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபார் லூப்பில் அந்த டெக்ஸ்ட்டில் ஒன்று போகணும் இல்லையா. ஸோ ஃபார் இந்த இடத்துல நான் எனுமரேட்டரும் எழுதலாம், பட் நான் ரேஞ்சை யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனுமரேட்டர் ஸ்பெல்லிங் மறந்து போயிடுச்சு. ஃபார் I in range of, ஓகே, எஸ்ஸோட லென்த் வரைக்கும் இப்போ I எடுத்துக்கோங்க. எஸ் தானே எக்ஸ்ட்ரா ஆக்சுவல் ஸ்ட்ரிங் இங்கே. ஸோ வந்து அவங்க ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்டில் எஸ் தான் ஆக்சுவல் ஸ்ட்ரிங். ஸோ எஸ்ஸோட லென்த் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் அதில் இருக்க ஒவ்வொரு சென்டென்ஸையும் எடுத்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் சின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் ஒவ்வொரு கேரக்டரையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ C = S(i) மாதிரி. ஓகே, ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் எடுத்து வந்து Cயில் சேவ் பண்ணுறோம். அண்ட் தென் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே C வந்து Dயில் ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ Cயில் இருக்க கேரக்டர் வந்து ஆல்ரெடி Dயில் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோங்கிறது அப்புறமா எழுதலாம். பாஸ். ஸோ சப்போஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம Dயில் சேவ் பண்ணோம் இல்லையா. ஸோ D(C), அதாவது கேரக்டர் நேம் எங்கே இருக்காது, கேரக்டர் அண்ட் தென் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ, ரைட். ஸோ கேரக்டர் = I. ஓகே, ஸோ D(C) = I. அண்ட் தென் வந்து சப்போஸ் இப்போ வந்து அவங்க வெறும் ஒரே ஒரு ஏ மட்டும், ஓகே, ஒரே ஒரு ஏ மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஒரே ஒரு டைம் தான் ரன் ஆக போகுது, அதுவும் எல்ஸில் தான் ரன் ஆகும். ஸோ C(D) = I வந்துடும். ஸோ அப்போ வந்து ஏ மட்டும் டிக்ஷனரியில் சேவ் ஆகிருக்கும். பட் ஆனால் கரண்ட் லென்த் எதுவும் மாறி இருக்காது இல்லையா. ஸோ கரண்ட் லென்த் இன்னும் 0ல் தான் இருக்கும், மேக்ஸிமம் லென்த்தும் 0ல் தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா கரண்ட் லென்த்தை வந்து
ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1 அது கரண்ட் லென்த் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு and then மேக்ஸிமம் லென்த் இருக்கு இல்லையா, ஸோ மேக்ஸ் லென்த் வந்து எது ஈக்குவல்னா மேக்ஸ் ஆஃப் கரண்ட் லென்த் கமா மேக்ஸ் லென்த். ஓகே, ரெண்டுத்துக்கும் அண்டர்ஸ்கோர் வரும்ல. ஸோ அது ரெண்டுத்தில் எது பெருசோ அது வந்து கரண்ட் லென்த் ஷூர் ஆகிடும். ஓகே, அந்த இந்த எல்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஆக்சுவலி ரிட்டர்ன் பண்ணிடணும். RETURN. ஓகே, TURN return max length with the underscore. ஓகே, ஸோ இந்த இஃப்ல இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன எழுத போகிறோம்னா அந்த ஸ்டார்டிங் பொசிஷன், அதாவது சாரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங் பொசிஷனை கண்டுபிடிக்கலாமா, இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங் பொசிஷனை ஒன்று கூட ஸ்டார்டிங் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஏவும் டேக்கிள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஸ்டார்டிங் பொசிஷன் 0 இருக்கும். அதை எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 0லேருந்து 1 கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ண போகிறோன்னா அதோட அதாவது டியில் ஸ்டோர் இருக்குது, அதோட இண்டெக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட்டு கெட் பண்ணுறோம். ஸோ டி ஆஃப் சி நம்ம டைப் பண்ணோன்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்துடும். அது கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எதில் சேவ் பண்ணிக்கிறோன்னா எஸ்பியில் சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ எஸ்பியை ஃபர்ஸ்ட் எடுத்துனே சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் லென்த்தை கண்டுபிடிக்கலாம். பெயிண்ட் அதாவது இந்த ஏலேருந்து சி வரைக்கும் எவ்வளோ லென்த் வந்துச்சுன்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதோட லென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ அதாவது 3 மைனஸ் அந்த ஏலேருந்து சேவ் ஆயிருந்த இண்டெக்ஸ் வேல்யூ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கரண்ட் லென்த் வந்து என்னன்னா டி ஆஃப் சி மைனஸ் டி ஆஃப் சி மைனஸ் டி ஆஃப் ஸ்டார் இல்லை சாரி டி ஆஃப் சியில் வந்து 0 இருக்க போகுது இப்போ. ஸோ அது கூட வந்து நம்ம ஐயை மைனஸ் பண்ணிக்கிறோம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதாவது இப்போ வந்து கரண்ட் ஸ்டார்டிங் பொசிஷனையும் எடுத்தாச்சு, அந்த கரண்ட் வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதோட ஸ்டார்டிங் இந்த வேல்யூ எஸ் இதோட இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா. அதாவது இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் பொசிஷனையும் சேஞ்ச் பண்ணியாச்சு, கரண்ட் லென்த்தையும் சேஞ்ச் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, அதாவது இந்த 0 அதாவது ஏல ஸ்டோர் இருக்க 0 வந்து இப்போ நம்ம 3ன்னு மாற்ற போகிறோம். அதான் ஸ்டெப் 3 சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை சேஞ்ச் பண்ணிடுறோம், ஸ்டார்டிங் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறோம், எஸ்பிஐ சேஞ்ச் பண்ணிடுறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோன்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து லென்த்தை கண்டுபிடிக்கிறோம், கரண்ட் லென்த்தை கண்டுபிடிச்சிடுறோம். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஏ டிக்ஷனரியில் சேவ் ஆகிருக்க ஏவோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா, டிக்ஷனரி சேஞ்சுன்னு டிசின்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து என்ன எழுதுகிறோன்னா ஃபோர்த் ஸ்டெப்பில் ஆக்சுவலி மேக்ஸிமம் லென்த் கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ மேக்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம 4 ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டிக்ஷனரியில் இருக்க வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம், டிசி பண்ணிடலாம். ஸோ டிக்ஷனரி இருக்க வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா ஸோ டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்தாலே போதும். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் இப்போ மேக்ஸ் லென்த்தை கண்டுபிடிச்சா போதும். ஸோ மேக்ஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் just copy paste this. Okay, so okay, miss பண்ணல. I can just நம்ம first run code கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கோடோட ட்ரை பண்ணலாம். சாரி, ஒரு எக்ஸாம்பிள் கீ வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஏபிசி இதுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எரர் இருக்கும். ஹெவி அடிக்குது, ஏதோ எரர் இருக்குன்னு. ஏபிபிஏக்கு வந்து அவுட்புட் நமக்கு 3 ரிட்டன் ஆகிருக்கு. அண்ட் தென் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 2 தான் வரணும். ஓகே, ஏபிபிஏ இந்த இடத்த ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ரீசெட். ஓகே, ஓகே, எரர் எதுனாலும் தெரிஞ்சிருச்சு. பேசிக்காக நம்ம எஸ்பியை க்ரியேட் பண்ணி யூஸே பண்ணலை. இந்த இடத்துல ஆக்சுவலி நம்ம என்ன சொல்லணும்னா இது கூடவே அண்ட் எஸ்பியில் சாரி டிஎஃப்சியில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு எஸ்பியாக இருக்கணும். ஸோ இது நம்ம இந்த இடத்துல எதுக்கு சொல்லணும், இப்போ இதை நான் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தேன்னா என் கோட் ஆக்சுவலி ஒர்க் ஆகணும், எந்த எரரும் இல்லாமல்.
ஓகே, கோட் ரன் ஆகுது. 79% வந்து 75% வந்து மற்ற ஆன்லைன் பைத்தான் கோடோட ஃபாஸ்டராக இருக்குது. ஓகே, ஃபாஸ்டர் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு எரர் வந்து டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஏபிபி ரைட் அண்ட் தென் சரி ஓகே ஃபைன், இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துக்கலாம் 0 1 2 1 3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன நடக்கும்னா, நம்ம இந்த டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ எஸ்பி வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 0வில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏவை வந்து நம்ம டிக்ஷனரியில் இருக்கான்னு செக் பண்ணணும். டிக்ஷனரியில் ஏ இல்லை, ஸோ ஏ போட்டுட்டு அதை இண்டெக்ஸ் வேல்யூயும் சேவ் பண்ணிக்கிறோம் 0ன்னு. தென் பியும் டி கூட செக் பண்ணுறோம். பியும் டிக்ஷனரியில் இல்லை, ஸோ பியும் ஆட் பண்ணிக்கிட்டு அதோட இண்டெக்ஸ் வேல்யூயும் நோட் பண்ணிக்கிறோம் 1ன்னு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டைம் பி வரும்போது என்ன பண்ணுறோன்னா, டிக்ஷனரியில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, சாரி எஸ்பி தான் சேஞ்ச் பண்ணுறோம். எஸ்பி சேஞ்ச் பண்ணும்போது டி ஆஃப் சி ப்ளஸ் 1 சொல்கிறோம் இல்லையா, ஸோ டி ஆஃப் சியோட வேல்யூ 1. இந்த 1 கூட 1 ஆட் பண்ணும்போது 2ன்னு வரும். 2 வந்து இந்த இடத்துல இதோட இந்த பியோட இண்டெக்ஸ் வேல்யூ பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எஸ்பியோட வேல்யூ 2ன்னு வந்துருச்சு. ஓகேவா, அண்ட் தென் இந்த கண்டிஷன் நம்ம போட்டோம்ல, இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் டைம் சாட்டிஸ்ஃபை ஆகும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்த இண்டெக்ஸ் வேல்யூ 2 தான். அண்ட் தென் 2 வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டிசி வந்து ஃபர்ஸ்ட் டிசி வந்து 1ல் இருக்குது. ஸோ 1 வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறோம், 2 தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம செக் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா, இதோட பியோட இண்டெக்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணி வரோம் 2ன்னு. அண்ட் தென் அதே மாதிரி இதோட டோட்டல் லென்த்தையும் கண்டுபிடிச்சிடறோம். இதோட டோட்டல் லென்த் வந்து 1 தான் நமக்கு ஆக்சுவலி வரும்னு நினைக்கிறேன். கரண்ட் லென்த் வந்து ஐ மைனஸ் டிசி பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஐ மைனஸ் டிசி பண்ணோன்னா ஐயோட வேல்யூ வந்து 2, அதனால் அது கூட டிசி பண்ணோன்னா 1 வரும். ஸோ 1 தான் வரும். பட் ஆனால் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி 1 2ன்னு சேவ் பண்ணி வச்சுருப்போம். கரண்ட் லென்த் 2ல் தான் இருக்கும். அந்த 2 கூட 1 மைனஸ் பண்ணுவோம், 1 தான் வரும். ஸோ பிரச்சனை இல்லை, 1 வரும், 1 தான் வரும். அண்ட் தென் நம்ம மேக்ஸை திரும்பி செக் பண்ணும்போது 2 திரும்பி வந்துடும். ஓகே இல்லை, பிகாஸ் இந்த இடத்துல மேக்ஸிமம் லென்த்லேயே வந்து 2 தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த திரும்பி மேக்ஸ் லென்த் கூட 1 கம்பேர் பண்ணுவோம், 2 தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 வந்துடும் இல்லையா, அந்த 3 வரும்போது என்ன ஆகும்னா, திரும்பி அந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம் இல்லையா, அந்த எஸ்பி வந்து டிசியில் இருக்கிற வேல்யூ வந்து எஸ்பியோட பெருசாக இல்லையா செக் பண்ணுறோம். ஸோ ஏ ஆஃப் டிசி பார்த்தோன்னா 0 வரும். ஸோ 0 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 செக் பண்ணுவோம். பிகாஸ் எஸ்பி வேல்யூ வந்து இந்த இடத்துல வரும்போது ஸ்டார்டிங் பாயிண்டோட வேல்யூ வந்து 2ன்னு சேஞ்ச் ஆகிடும் இல்லையா, ஸோ 2 செக் பண்ணுவோம். இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், ஸோ வெளியே வந்துடும். அதனால தான் நமக்கு அந்த எரர் வந்துச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ guys for watching. See you next video. Bye bye. Tata. Stay safe.